ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 14 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக வரீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல காலைல போட்டிருந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. விடு ப்ரோ போனா விட்டு போறாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி guys. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வளவலன்னு பேசுவாங்க. நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நியூ பெட் பீஸ்ட் வாங்குறதுக்காண்டி பெட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா போனை பார்த்துட்டே போறான். நான் ஒரு நியூ பெட் பீஸ்ட் வாங்குறதுக்கு எனக்கு 20 வாண்டு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப்புக்குள்ள என்ட்ராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சொல்றாங்க, வெல்கம், உங்களுக்கு நான் என்ன மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை கிட்ட நம்ம ஹீரோ சொல்றேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பெட் பீஸ்ட் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொல்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா சொல்றேன், ஓ அப்படியா, நல்லது, நீங்க என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கிட்ட நம்ம ஹீரோ உங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நீ எங்கே போனாலும் உன்னை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஃப்ளோருக்கு வந்துட்டு சொல்றாங்க, நீங்க கேட்ட பெட் பீஸ் எல்லாம் இங்க இருக்கு, நீங்க நல்லா பார்த்து பொறுமையா எது வேணுமோ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட் பீஸ்டா போயிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல வந்துட்டு ஏதாவது ஹிடன் எவல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு போன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல போய் பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா ஹிடன் எவல்யூஷன் இல்ல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் சைல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் போய் செக் பண்ணி பாக்குறேன். அதுலயும் இது ஹிடன் எவல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவதா பிளேம் இம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் பீஸை செக் பண்ணி பாக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் எவல்யூஷன் ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறோம். அப்ப செக் பண்ணி பார்த்து சொல்றேன், இருக்கு, இருந்தாலும் ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான எவால்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு தலைவை முழிச்சுக்கிட்டு இருக்க போது பின்னாடி இருந்து வந்து அந்த அக்கா சொல்றேன், ஹே ஹேண்ட்ஸம் பிரதர், உனக்கு நல்ல கண் பார்வை இருக்குப்பா, நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்க பத்தியா, இந்த ஒரு பெட் பீஸ்ட் ரொம்ப ரேர் ஆனது, ரொம்ப தான் இல்ல, வெறும் 60 வாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம தலைவனுக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஏய் என்னடா அது இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கான். நம்ம தலைவர் இதை கேட்டு நெஞ்சு வலி வந்தது அக்கா நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு சொல்றாங்க, ஏய் நீ அவ்வளவுலாம் ஒண்ணு பதக்க தேவையில்ல, இந்த 60 வான் இருக்கு பத்தியா, அதுவே பார்த்தேன்னா எலபாலிஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கு பத்தியா, அதுவும் சேர்ந்துதான் வரும், எல்லாத்தையும் சேர்த்துதான் 60 வாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு நம்ம தலைவன், இன்னொரு தடவை நான் ஏதாவது பெட் பீஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அக்காட்ட இருந்து கழண்டு வந்துட்டான். கழண்டு வந்துட்டு மனசுல நினைக்கிறேன், என்னோட ஸ்னோபால் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டலா புரிட்டா எவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு எவால்யூஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் சீக்ரெட் ரூட்டை வச்சுதான் இது பண்ணேன், பட் இது எல்லாத்துக்குமே தெரியல, அது இல்லாம அது வெறும் எப்ராக்டா தான் இருந்துச்சு. இந்த ரேங்க்ன்றது வந்து இவங்களா கொடுக்கக்கூடியது, அவங்க கொடுத்த ரேங்க் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது, சொன்னதே சொல்ல போனா தெரியாம அவங்களா கொடுத்தது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது கில்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் ரேங்க்ல இருந்து ஏ ரேங்க் வரைக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சரியானதான்னு கேட்டா கிடையாது. அவங்க வந்து இது வரைக்கும் அந்த பெட் பீஸ்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதுல எவால்யூஷன் ரூட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் கொடுக்குறாங்க. பட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, சீக்கிரட்டா எவால்யூஷன்லாம் இருக்கிறனால. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து சரியானது கிடையாது, இந்த ரேங்க் கொடுத்தது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி வேற ஏதாவது பெட் பீஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து இங்கிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வரும், கரண்டா கிங் லெவல்ல இருக்கக்கூடிய சீக்ரெட் எவால்யூஷன் பெட் பீஸ்ட் வந்து நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வருது. என்னடா அது, சீக்ரெட் எவால்யூஷன் கிங் ரேட்டுக்கு இருக்கா, இது நம்ம ஐஸ் கிறிஸ்டல் பிரிக் மாதிரிக்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேர்னா அப்படி தேடும்போது பாத்தீங்கன்னா பெட் பீஸ்ட பாக்குறோம். பெட் பீஸ்ட பார்த்தோன்னே என்னடா இது, இது எனக்கு ஏதோ தெரிஞ்ச பெட் பீஸ்ட் மாதிரிக்கே இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பெட் பீஸ்ட பாத்துருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம தலை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்துருச்சுக்க, ராக் டைப் ஸ்டோன் மான்ஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அட இது கோலமால மாறும், ரா கோலமா, நம்ம லூடாவோட மாஸ்டரு. இப்பதான் தெரியுது எதுக்குடா இந்த ஒரு பெட் பீஸ்ட பார்த்த உடனே பரிச்சயமா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பைத்தியக்காரைய விட்டு இதுதானா, இதுல இருந்ததா அதுவா மாதிரி இருக்கு, அதனாலதான் பார்த்த மாட்டிக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளவு பெரிய ஹிடன் ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு. அவனோட கோலம் மான்ஸ்டருக்கு தெரிஞ்சிருந்தா ஸ்டென் ஆயிருவான். இத விட பயங்கரமான எவால்யூஷன் ஒன்று இருக்கு இந்த பெட் பீஸ்டுக்கு, காவண்டா லூடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, என்னோட ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மேஜ் டைப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மேஜிக் மூலமா வர வைக்கும், அது லாங்ல இருந்து அட்டாக் பண்ணும். அப்புறம் இந்த ஒரு கோலம் மாஸ்டரு
இது ஒரு அட்டாக் டைப் பர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி நம்ம தலைய மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அக்கா அங்க இருந்து ஓடோடி வந்து, தம்பி மறுபடியும் உனக்கு நல்ல கண் பார்வை இருக்குப்பா, இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ஒரு நல்ல பெட்விஸ்ட், இது வந்து எவால்யூஷன் ஆகும்போது ராக் கோலமா வருப்பா, பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இதான் சூஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து ரேட் ரொம்பவே கம்மி, அது மட்டும் கிடையாது இதோட எவால்யூஷன் பொருட்களும் ரொம்பவே கம்மி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 8 வாண்டுக்கு உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட்டேன். ஹாப்பி ஆனதுக்கப்புறம் சொல்றேன், அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெட்டீரியல்ஸ் சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த அக்கா ஷாக் ஆகுறாங்க. தம்பி நீ இதை வச்சு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்விஸ்டை எவால்யூஷன் பண்ண போற, இதை வச்சு இதை வந்து அப்கிரேட் பண்ண முடியாதப்பா, இதை வச்சு என்ன பண்ண போற, அதுவும் இல்லாம இன்டர்மீடியட் எர்த் எலமெண்ட்ன்ற பத்தியா, அது ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆனது, இதுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்ற, இல்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எவால்யூஷன் மெட்டீரியலுக்கு பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டான். பே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வெறும் 20,000 தான் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்ற, என்னடா பெட்பீஸ்டோட அதுக்கு தேவைப்படுற எவால்யூஷன் மெட்டீரியல் ரேட் அதிகமா இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணதுக்கு அப்புறம் அக்கா சொல்றாங்க, இந்த பாத்தீங்கன்னா இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவால்யூஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்பீஸ்டையும் கொடுத்து நீங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கான்ட்ராக்ட் போடுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல க்ளோ ஆகுது பெட்பீஸ்ட சுத்தி. அப்படி கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்கும்போது சிஸ்டத்துல இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து செகண்ட் பெட்பீஸ்ட சக்சஸ்ஃபுல்லா கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சிட்டீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் வரும், 300 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துட்டாங்க சிஸ்டம். அதுக்கடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பெட்பீஸ்டோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு எல்லா எவால்யூஷன் மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு கடையை விட்டு வெளில வர்றோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டிருச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2 எவால்யூஷன் மெட்டீரியலையும் வச்சுட்டான். வச்சதுக்கு அப்புறம் அந்த ராக் கோலம் இருக்கு பாத்தீங்களா, சாரி அந்த ராக் ஸ்டோன், அந்த சின்ன பெட் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கூப்பிடுறான். அதை கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட வருது. வந்துட்டு ஒரு நட்சத்திரத்தோட பாக்குது. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டி வருது. அப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. சாப்பிட பக்கத்துல வரும்போதே வந்துருச்சு. வந்துட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன், நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அதோட growth ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருதா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்றான். ரேங்க் 2 ஸ்டேஜ் 2ல இருக்கு, growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இவனை பார்க்கும்போது முட்டாப்பை மாதிரி தான் இருக்கிறான், இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஹிடன் ரூட் இருக்குன்னு யாருக்கு தெரியும், காட் லெவலான எவால்யூஷன் எல்லாம் வச்சிருக்கானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்து பார்த்த உடனே அந்த ரொம்ப ரேரான இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோம். பார்த்து சாப்பிடும்போது சாப்பிடுன்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்துட்டு இருக்கா. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரனை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது படுத்துருச்சு பெட் பீஸ்ட். டேய் சாப்பிடுறா, இதுக்கான அவ்வளவு கொடுத்துருக்காரு, செலவு பண்ணியிருக்காண்டா, என்னடா அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்றதுக்கு அது கண்டுக்கிற மூசும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்து மிக கடுப்பாயிட்டு, இது எவ்வளவு ரேட்டு தெரியுமா, நீ என்ன உனக்கு பிடிச்சா மட்டும் சாப்பிடுறியா, நல்லா கிடைக்கிறத சாப்பிடுறவன்டா, உனக்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி கொடுத்துருக்கே சாப்பிட மாட்டியாரா அப்படின்ட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ என்னதான் சொல்லி சாப்பிட சொன்னாலும் நம்ம கல்லு மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டியா, சாப்பிடாம ஒரு மூலையில போய் உட்காந்துட்டேன், கொஞ்சம் கோமாயிட்டேன். இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி நீ இன்னும் கோமா தானே இருக்க, சாப்பிட மாட்டேல, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் கிட்ட சமன் பண்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை தூக்கிக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு மண்டையை பாக்குறேன். பார்த்துட்டு பார்த்த உடனே ஐஸ் கிறிஸ்டல் கிட்ட பார்த்த உடனே யாரா அவ, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர்றியா நம்ம ராக்கு மண்டே. அக்கா ரொம்பலாம் ஐஸ் கிறிஸ்டல் விட்டு கையில ஒரு ஐஸ் கிறிஸ்டல் வர வச்சுட்டு மண்டையில நொட்டுன்னு ஒரு போடு, மண்டையில பனியார வீங்கிருச்சு. பார்த்த உடனே ஆபா அடிச்சு புட்டான்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு மண்டையை கத்த ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்து நம்ம ஹீரோ தலையில கைய வச்சு சொல்றேன், இந்த பைத்தியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு, ஐயோ முடியலா, நீ உண்மையாவே முட்டா பையன் தான்டா, உனக்குலாம் யாரா சீக்ரெட் எவால்யூஷன் கொடுத்தா, அதுவும் கிங் லெவல்ல வேற வச்சிருக்க, உன்னை வச்சுட்டு நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு சொல்றேன், நீ சரியான முட்டா பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்றோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்களே, என்னோட வாய்ஸ்ல வந்து பாதிக்கு மேல ஏதாவது சேஞ்ச் இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே. நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து மாடியில வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து மதுரையில கிடையாது, இப்ப எங்க ஊருக்கு வந்துட்டேன். நான் வந்து மதுரையில எங்க பெரியமாட்டில இருந்தா தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழையத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எக்ஸாம் முடிஞ்சனால எங்க ஊருக்கு வந்துட்டேன். அப்படி எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல டவரே கிடைக்காது. என் ரூம்ல சொல்லவே வேணும், சுத்தமா கிடைக்காது. மாடியில வந்து கொஞ்சமாவது கிடைக்கும். அதனால மாடியில உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுத்த பட்சத்துல பாதிக்கு மேல பாதி கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு தூக்கம் வருதுன்னு வந்துட்டேன். பனி ரொம்ப ஓவரா இருந்ததுல சளி பிடிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, மூப்பேரை டால்டா மட்டும் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே.
அப்புறம் இன்னொன்னு நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுல டச்சு விட்டு போய் வாயிலாம் கண்ணாப்புனான்னு குளற ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது உடம்பு இளம்பி வச்சுருந்தேன்னா அதை மட்டும் லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளே 2-3 டேஸ்ல அதே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ முடிச்சு. நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், see you later.